இங்க சீமான் தேவையா இல்ல அறிவுரை சொல்றவன் தேவையா? தலைமை சீமான் மாதிரி 100 பேர் தேவை, இங்க 1000 பேர் தேவை, 1,00,000 பேர் தேவை. எல்லாமே அண்ணன் பேசிட்டாங்க. தலைவர் மேதகு பிரபாகரோட மாவீரர் உரை மாதிரியே தலைவர் எல்லா மாவீரர் உரையில பேசிக்குவார். அது போல இந்த 15 ஆண்டுல அண்ணன் செந்தமிழன் சீமான் எல்லாமே பேசிட்டாப்ல, பேசாதது கிடையாது. இனி என்ன பண்ணணும்னா, அண்ணனுக்கு நான் இந்த வீடியோ பதிவு மூலம் சொல்றதுல தயவு செய்து கைகூப்பி அண்ணனுக்கு சொல்றேன், அண்ணன் நீங்க போய் என்ன பண்றீங்கன்னா ஒரு 5 படம் நடிங்க. படம் எவெல்லாம் 3 வயசு பிள்ளைய, 5 வயசு பிள்ளைய, 10 வயசு பிள்ளைய, 15 வயசு பிள்ளைய ரேப் பண்றானோ, கொடூரமா கொலை பண்றானோ அவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிற மாதிரி ஒரு படம் நடிங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு அநீதி அதிகமானது, இது சம்பந்தமா ஒரு படம் நடிக்கணும். எங்கெல்லாம் தமிழ்நாட்டுல படுகொலை, கூலிப்படை அதிகமா அட்டூழியம் நடக்குது, அதெல்லாம் களை எடுக்கிற மாதிரி ஒரு படம் நடிக்கும். ஆனா எங்கெல்லாம் மதுபான கடைகள் இருக்குது, அத்தனை மதுபான கடைகளையும் ஒரு புரட்சிகர இயக்கங்களை வச்சு படம் இப்ப நம்ம நிஜத்துல பண்ணா இந்திய ராணுவம், இந்திய காவல்துறை ஒரு படத்துல வந்து எங்கெல்லாம் டாஸ்மாக் கடை இருக்குது, அதனால இத்தனை விதவைகள் இருக்காங்க, எத்தனை கணவன் செத்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி நீட்டா எடிட்டிங் பண்ணி கொண்டு ஒரு படம் இருக்கு. அது புரட்சிகரமா கொடுங்க. பாண்டியர்கள் போல, சோழர்கள் போல யாத்திசை படம் இருப்பாங்க, அது மாதிரி ஒரு கதாபாத்திரம் சுமந்து யாத்திசை 2ல இந்த விடுதலைங்கிற ஒரு படம் வந்துச்சுல, சேதுபதி கேரக்டர்ல, விஜய் சேதுபதி கேரக்டர்ல சீமான் நடிச்சிருந்தால் இவங்க முட்டாள் மக்களா இருக்காங்க, கேடுகட்ட மக்களா இருக்காங்க, திரையில மட்டுமே தலைவனை தேடுறாங்க. நீங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியாதுங்க, திரையில போய் நடிக்கணும், நீங்க நம்பிடுவாங்க. ஆனா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் ஒரு பகிரங்கமா நான் சொல்றேன், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா தமிழ்நாடு சந்திக்க இருக்கிறது இடைத்தேர்தல். இடைத்தேர்தலை பத்தி இப்போதைக்கு ஒரு 6 இடங்களும், இப்போது அடுத்த ஒரு 7 இடங்களா இடைத்தேர்தல் நடக்கிறதாக தகவல் வருது. இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏனால் 2026 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்ததை உங்களால் பார்க்க முடியும். இதை தொடர்ந்து இந்த களத்தையும் இன்னும் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் இருக்கா? அதையும் தாண்டி கூடுதலாக மக்கள் சில விஷயங்கள் எதிர்பார்க்கவும் ஆரம்பிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எந்த மாதிரி என்றால், அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிப்பாக போட்டியிடணும், முக்கியமாக அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடணும்னு சொல்லி மக்களே வந்து குரல் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? ஏன் அம்பாசமுத்திர தொகுதி? இந்த பதிவு மூலம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அம்பாசமுத்திரத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் போட்டியிட போகிறேன், இல்லை நமது கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமான அறிக்கை ஏதேனும் வெளிவந்ததா? இந்த கருத்து எல்லாமே சமூக வலைதளங்கள்ட மக்கள்கிட்ட பரப்பக்கூடிய ஒரு கருத்துக்கு. இப்போ இதான் விஷயம். இந்த அம்பாசமுத்திரத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள், அங்கே நாங்கள் போட்டியிட போகிறோம், நான் தான் போட்டியிட போகிறேன்னு அவர் அறிவிச்சிருக்காரா, இல்லை தலைமை இது அறிவிச்சிருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த கருத்து உருவாக்கம் சமூக வலைதளங்களோட மக்கள்கிட்ட மிக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லைண்ணா? இல்லைங்க, அதுதான் சொல்கிறேன். நம்ம ஒரு கருத்தை நாவே சொல்லவே இல்லை, நான் அறிவிக்கவே இல்லை, எந்த அடிப்படையில் இதை சொல்ல வர்றாங்க? அதுதான் இங்கே விஷயம். இதற்கு பின்னாடி எதுவும் சதி நடக்க வாய்ப்புகள் இருக்கு? நான் நினைக்கிறேன் இது பின்னாடி பெரிய சதி இருக்குது. என்ன சதி இருக்குதுன்னா, தாவேக்கா வந்து ஒரு விஷயத்த பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுது டிவிக்கு. ஏன்னா ஏற்கனவே எல்லாரையும் நான் தான் எதிர்க்கிறேன் அப்படின்னு கட்டமைச்சு நிற்கிற இப்போ வரை நம்ம என்டிகே தான். ஆனால் தற்போது அதிகாரத்துக்கு வந்த தாவேக்கா திமுகவையும் இன்னும் பிற கட்சிகளையும் நான் தான் எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, என்னையெல்லாம் எதுக்குறதுக்குலாம் ஒன்று கூட்டிட்டாங்க, அதில் சீமானு திமுகவோட கூட்டு சேர்ந்து ஒன்று நின்றுட்டாரு, சீமானுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு கூட்டு அப்படின்னு இந்த அவதூறு பரப்புறதுக்கு ஒரு டீம் கிளம்பிட்டாங்க. அதில் பொது தொகுதியாக அதிமுக திமுக போட்டியிடாரு, சீமான போட்டியிட போகிறாரு, விஜயை வீழ்த்துவதற்காக சீமான் கலருக்கப்படுறாரு அப்படிங்கிற ஒரு நுட்பமான அரசியலை திட்டமிட்டே தாவேக்காவுடைய ஐடி விங்கு, தாவேக்காவோட ஸ்லீப்பர் செல்ஸ் இதை உருவாக்குறாங்க அப்படின்னு நான் படிச்சுன்னு சொல்கிறேன். சரி, நான் கேட்குறேன் இன்னொன்று, ஒருவேளை அம்பாசமுத்திரத்தில் அண்ணனே நிற்கிறான்னு வைங்க, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, அம்பாசமுத்திரத்தில் நமக்கு கட்சி கட்டமைப்பு வலுவாக இருக்கா? அங்கே 333 பூத்துலையும் ஒரு பூத்துக்கு நமக்கு வந்து ஒரு 10 பேர் போடுறதுக்கு கையெடுத்து கும்பிட்டு வாங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பூத்துக்கு 10 பேர் நமக்கு இருக்காங்களா? நம்முடைய கிளை கட்டமைப்பு, நம்முடைய நகர கட்டமைப்பு, நம்முடைய மாவட்ட கட்டமைப்பு, நம்முடைய மாநில கட்டமைப்பு அந்த தொகுதியில் வலுவாக இருக்குதா? உள்கட்சி கட்டமைப்பு சொல்கிறாங்க இருக்கா? சும்மா நம்ம போய் வந்து சீமானை போட்டிடுறாரு,
தமிழ்நாடு முழுக்க வந்து உணர்வாளர்கள் ஆதரவாளர்கள்லாம் போய் நின்று அங்கே போய் உட்கார்ந்து அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறத தாண்டி அந்த தொகுதியினுடைய உள்கட்டமைப்பு வலுவா ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம உள்ள இறங்கணும். அப்போ இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் முன்வைக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்றீங்க, உள் கட்சி கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்தணுங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது மிக முக்கியமான தேர்தல் 2020 சட்டசபை தேர்தல். அந்த சட்டசபை தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடியே கட்சி அதற்கான வேலை ஏற்பாடுகளில் ரொம்ப தாமதமாக பண்ணதான் நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லைங்க, நம்ம கட்சியில பொறுத்தளவுங்க அண்ணன் தாங்க எல்லாமே. அண்ணன் தான் ஐகான். அண்ணனை உலகளவும் தெரியும், அண்ணனுடைய அமைப்பில் வடிவும் உலகளவு தெரியும். நம்முடைய பல அடிப்படை கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்கு மாற்றுக்கிறதுல. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டமைப்பா நம்ம வந்து உள்கட்டமைப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். நான் பார்த்த வரையும் இன்னைக்கு நான் வந்த பிறகு நம்முடைய உள்கட்டமைப்பு நமக்கு இல்லைன்னு சொல்றேன். கிளை கட்டமைப்பு நமக்கு கிடையாது, பூத்து கட்டமைப்பு நமக்கு கிடையாது. வார்டு மெம்பர்ல இருந்து பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல போட்டியிடுவதற்கான அதற்கான ஆள் தேர்வு பண்ணி அவங்கள நிறுத்தி அவங்களே அந்த மக்களுக்கான ஆட்களை தேர்வு செய்து போட்டிட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கான இடத்துல நம்ம இல்லை. அப்ப அந்த கட்டமைப்புகளை நம்ம வந்து வேகமா வலுப்படுத்தணும், வேகமா நோக்கி நம்ம நகரும், வேகமா நம்ம நிக்கணும். இதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம ஐடிவிங்கில் நம்ம சீரும் சிறப்புமா நிற்கிறோம். இது உங்களுக்கு தகவல் தொழில்நுட்பு தாண்டி இன்னும் அண்ணனோட மேடை பேச்சுகள், கருத்துக்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே அது ஒரு பேரும் சிறப்பாக நின்றுகிட்டு இருக்கு. நம்ம கிட்ட வந்து நம்மளோட கட்டமைப்பு இருக்குல்ல, கட்டமைப்புல வந்து இந்த உள்கட்டமைப்பு நான் சொல்றேன், நம்ம சொல்றக்கூடிய வந்து கிராமப்புறங்கள்ல அனைத்து ஊர்லயும் கொடி பறக்கணும், வீட்டுல கொடி பறக்கணும், அந்த ஏரியா கிளையில கொடி பறக்கணும். அந்த கிளைக்குள்ள ஒரு 50 பேர் 100 பேர் நின்று அவன் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அவன் தான் அந்த ஏரியா வார்டு மெம்பரா இருக்கணும். அந்த ஒவ்வொரு வார்டு சேர்த்து ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் இருப்பாரு. அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவரா ஒருத்தர் அங்க நின்று வேலை செஞ்சுக்கிட்டே நிக்கணும். புரியுது உங்களுக்கு? அந்த கட்டமைப்பு நம்ம சரி செஞ்சிடணும் விரைவில். அதை நான் சொல்ல வரேன். இதன் மூலம் அடுத்து வழக்கறிஞர் பாசறை கட்டமைப்பு நமக்கு வலுவா இல்லை. இல்லைன்னா இப்ப இந்த வழக்கறிஞர் பாசறைக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு துணை கேள்வியும் இருக்கு, பொதுவாகவே பரவலாக பார்க்கப்படுது. ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழ் கட்சி எல்லா தேர்தலையும் போட்டி போடுறீங்க. இந்த போட்டி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட உள்கட்சி கட்டமைப்புக்கான வேலை பணியை தாமதப்படுத்துதா? ஏன்னா இப்போ 2020 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் அண்ணன் வந்து இறுதியாக நான் ஒவ்வொரு தொகுதியாக வாரியாக போய் நிர்வாகி சந்திப்பு நடத்துறதை நம்ம தகவல் பார்க்க முடிந்தது. அந்த நிர்வாக சந்திப்புக்கு முன்னாடி இடைத்தேர்தல் உள்ள வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல். இந்த மாதிரியான இடைத்தேர்தல்களில் போட்டி போடாமல் நாம் தமிழ் கட்சி தன்னோட கட்சி உள்கட்டமைப்பை சரி செய்யறதுக்கு ஏதாவது வழி வாய்ப்புகள் இருக்குதுதான்? தேர்தல்கள் போட்டி போடுறதை தவிர்த்து இடைத்தேர்தல்களை போட்டி போடுறதை விட்டு கட்சி நம்ம மேம்படுத்தலாம், உள்கட்சி கட்டமைப்பை உருவாக்கலாம், அதற்கப்புறம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அணுகலாம் அப்படிங்கிற எது திட்டங்கள் எதுவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? இதுக்கு நான் தான் சொல்லல, நான் என்னுடைய கருத்து சொல்றதை தாண்டி அண்ணன் சில கருத்துக்கள் வச்சுக்க, அண்ணனுக்கு தெரியாத விஷயங்கள் இங்கே கிடையாது. இருந்தாலும் நான் இப்போ வந்து ஒரு சமீபத்தில் வந்து நான் ஒரு 2009 காலகட்டத்திலிருந்து 2025 வரை நான் தனித்த ஒரு அரசியல் கட்சி கண்டவனா. இப்போ 25க்கு அப்புறம் தான் அண்ணனோட மெரிஞ்சாகி இப்போ ஒரு 1.25 வருஷம் ஆகுது. இந்த 1.25 ஆண்டுகளில் வந்து நான் பார்த்த வரைங்கிற விஷயங்கள் வந்து என்னுடைய அனுபவத்தை நான் பேசுகிறேன். நம்ம வளரணும், அண்ணன் முதல்வர் ஆகணும், நம்ம தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கட்சியுடைய கட்டமைப்பு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த கட்டமைப்புள்ள தமிழ்நாடு முழுக்க உடனடியே சரிப்படுத்தணும். அதை நோக்கி நம்ம நகரணும். வேட்பாளர்களை அந்த தொகுதிக்குள்ள ஒட்டுமே விட்டுறணும். அவர் அந்த தொகுதிக்கான வேலையை மட்டுமே பார்க்கணும். அவர் முகம் தெரிந்த நபரா, அந்த மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபரா, அவர் அந்த தொகுதிக்கான நபரா மாறி அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் போடணும். உங்களுக்கு அவர் அந்த தொகுதிக்கான அடிப்படை பிரச்சனைகள் இருக்குல்ல, அடிப்படை பிரச்சனை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. குடிநீர் நம்ம தான் சொல்லணும்ல, முதல்ல வந்தோன்னா மருத்துவம், குடிநீர், அப்புறம் கல்வி, இது சம்பந்தப்பட்ட எல்லா பல்வி கல்வித்துறை சம்பந்தம் பிரச்சனை இருக்கும். அதை அவர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிற நாம் தமிழர் கட்சி அவர் அதை முறையீடு கலெக்டர்கிட்ட சொல்லி தீர்க்கணும். அந்த ஏரியாவில் மின் விளக்கு, சாலை வசதி, குடிநீர், அதுக்கு அவர் போராடணும், அதுக்கு அவர் மனு கொடுக்கணும், அதுக்காக நிற்கணும். அந்த மக்களுக்கான உதவித்தொகை, ஓய்வூதியம், முதியோர் பணம், அப்படி இப்படி எக்ஸ்ட்ரா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை நோக்கி அவர் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி கட்சி வேலையும் பார்த்துட்டே இருக்கணும், மக்கள் பணியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா கட்சி அசைக்க முடியாத இடத்துக்கு மக்கள் மத்தியில் போயிடணும். கிராமங்கள் தோறும் அண்ணன் நடக்கணும், அண்ணன் வரணும், அண்ணன் உட்காரணும், அண்ணன் வந்து உட்காரணும். அந்த தொகுதியில் வந்து அண்ணன் வந்து கேள்வி கேட்கணும். அங்கே உள்ள உறவுகள் களப்பிரச்சனைகளை அண்ணங்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். சம்பந்தமில்லாத பேசக்கூடிய நபர்கள் நமக்கு தெரிஞ்சிடும். சம்பந்தமில்லாத ஒரு கூட்டத்தை கூட்டியமாக 4-5 பேர் சம்பந்தமில்லாத கேள்வி கேட்பான், அது நமக்கு தெரிஞ்சிடும். ஆக்கப்பூர்வமாக யார் பேசுகிறான், அறிவுபூர்வமாக யார் பேசுகிறான், மக்கள் பணி யார் செயல்படுறான், தூக்கிடணும். அவங்களுக்கு கள வேலை பார்க்க விட்டுறணும், அவங்கள ஃப்ரீயாக விட்டுறணும், அவங்கள சுதந்திரமான ஒரு அதிகாரத்தை கொடுத்து நீ வேலை செய்யறான்னு விட்டுறணும்.
அப்போ அவங்க வேலையை செய்வாங்க. அரசியல் ஒப்படைக்கணும், உள்ளூர் அரசியல் ஒப்படைக்கணும். அதாவது என்ன செய்யணும்னா, அண்ணனுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த மீண்டும் பதிவு பண்ணுறேன். அண்ணன் மலை அதனால அது ஒரு கடுகு ஒருத்தனை விட்டு பிடிக்கணும். இந்த கேள்விக்கான கருத்துக்கள் பதிலும் கூறும் பொழுது இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளர்கள் மாற்றம் மாவட்டம் தோறும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல பணி செய்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா பிற தொகுதியில் போய் நிற்கிறதும், பிற தொகுதியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நிற்கிறதும் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். வேட்பாளர்கள் அந்த மாவட்டத்தை சார்ந்த இது வந்து பரவலாகவே ஒரு விமர்சனமாகவே உங்களால பார்க்க முடியும். தேர்தலில் பார்த்துருப்பீங்க, நிறைய சந்திச்சிருப்பீங்க. இதுக்கான காரணம் என்ன? ஏன் அந்த மாவட்டத்தில் ஒரு நிர்வாகி வேலை பார்த்துருப்பாங்க, அடிப்படையில இருந்து எல்லா பிரச்சனையும் தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பார், ஏன் அவரை வந்து வேற தொகுதிக்கு மாற்றி போறதுக்கான காரணம் என்ன? இங்கே ஒன்னே ஒன்று தாங்க, தமிழர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் இருக்குங்க. சந்தர்ப்பவாதிகளாகவும் பொறாம பிடிச்சவனாகவும் எல்லாரும் தலைவனாகவும் ஆசைப்படுற ஒரு குணம் இருக்கு. நல்ல விஷயம்தான். ஆனால் மாபெரும் தலைவன்கிட்ட போய் மாபெரும் தலைவன் சொல்வதை கேட்டுக்கிட்டு வேலை செய்யணும்ல, எல்லாரும் அறிவுரை சொல்லலாம், அறிவுரை யாரு வேணாலும் சொல்லலாம், எல்லாரும் பாட்டு எழுதலாம். இங்கே கவிஞன் தேவையா, பிரபாகரன் தேவையா? இங்கே பிரபாகரன் இல்லை, 100 கவிஞன் இருக்கான். சொல்ல புரியும் நினைக்கிறேன். இங்கே சீமான் தேவையா, இல்ல அறிவுரை சொல்றவன் தேவையா? தலைமை சீமான் மாதிரி 100 பேர் தேவை, இங்க 1000 பேர் தேவை, 1,00,000 பேர் தேவை. இங்க அறிவுரை சொல்றவனா இருக்கா? இப்ப நான் கூட இந்த இடத்துல யோசிச்சு பேசுறேன்னா, நான் அறிவுரை எல்லாம் சொல்ல மாட்டேன், குறைகளை சுட்டி காட்டுவேன். குறைகளை சரி செய்து கொண்டோமா நம்ம வளர்ந்துருவோம். கடவுள்கிட்டே குறை இருக்கு. நல்ல தலைவனா இருக்கிற எல்லாருமே குறை இருக்கும். எங்கிட்டையும் குறை இருக்கும், உங்கள்கிட்டையும் குறை இருக்கும். அதை பெருசுப்படுத்தக்கூடாது. என்கிட்ட 5% குறை இருக்கும், உனக்கிட்ட 90% குறை இருக்கும். நான் 90% உன்னோட சுட்டி காட்டணுமாக்கு என்கிட்ட இருக்க 5% குறை நீ சுட்டி காட்டி நீ காலி பண்ண பார்க்குற. அப்போ இங்கே தன் முனைப்பு இருக்கு, தற்பெருமை இருக்கு, தலைவனை காலி பண்ற குணாதிசயம் இருக்கு. ஆனால் தலைவன் விட்டு சென்ற இடத்த, தலைவன் நினைக்கிற இடத்த, தலைவன் இப்படி போராட்ட குணம் இடத்த நிரப்புற தன்மை உனக்கு கிடையாது. அங்கதான் சீமான இந்த இனம் இவ்வளவு மோசமான இனம் அப்படின்னு நினைச்சிட்டு தனக்கான வேலைகளை அவர் அன்னைக்கு வந்து வேட்பாளரை அறிவிச்சார். அது ஒரு பக்கத்து இன்னைக்கு நமக்கு டிராபேக் கொடுத்தாலும் நம்ம இதுல இருந்து மறுபடியும் என்ன படிக்கலாம், உங்களுக்கு எல்லாமே அண்ணன் பேசிட்டாங்க. அவருடைய அதாவது தலைவர் மேதகு பிரபாகரோட மாவீரர் உரை மாதிரியே தலைவர் எல்லாம் மாவீரர் உரையில பேசிக்குவார். அது போல இந்த 15 ஆண்டுல அண்ணன் செந்தமிழன் சீமான் எல்லாமே பேசிட்டாப்புல, பேசாதது கிடையாது. இனி என்ன பண்ணணும்னா, அண்ணனுக்கு நான் இந்த வீடியோ பதிவு மூலம் சொல்றதுல தயவு சேர்ந்து கைகூப்பி அண்ணனுக்கு சொல்றேன், அண்ணன் நீங்க போய் என்ன பண்றீங்கன்னா ஒரு 5 படம் நடிங்க, 5 படம் நச்சுன்னு நடிங்க. படம் எவெல்லாம் 3 வயசு பிள்ளைய, 5 வயசு பிள்ளைய, 10 வயசு பிள்ளைய, 15 வயசு பிள்ளைய ரேப் பண்றானோ, கொடூரமா கொலை பண்றானோ, அவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அழிக்கிற மாதிரி ஒரு படம் நடிங்க. நீங்களும் நடப்பு அரசியல் கையில் எடுக்கிற மாதிரி இருக்கேன் நான் இந்த கருத்து. இவனை என்ன செய்ய முடியும்? நான் திரும்ப உனக்கு இப்ப நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் அண்ணன் இதை ஒண்ணு இல்லைங்க, இதை மட்டும் அண்ணன் இந்த விடுதலைங்கிற ஒரு படம் வந்துச்சுல, சேதுபதி கேரக்டர்ல, விஜய் சேதுபதி கேரக்டர்ல சீமான் நடிச்சிருந்தால் பெண்களுக்கு எங்க அநீதி நடக்குது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அநீதி அதிகமாக நடக்குது, இது சம்பந்தமா ஒரு படம் நடிக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கு உங்களுக்கு தான் தெரியாது கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம். எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் படுகொலை, கூலிப்படை அதிகமாக அட்டூழியம் நடக்குது, அதெல்லாம் களை எடுக்கிற மாதிரி ஒரு படம் நடிக்கணும். ஆனால் எங்கெல்லாம் மதுபான கடைகள் மூடி இருக்குது அத்தனை மதுபான கடைகளையும் ஒரு புரட்சிகர இயக்கங்களை வச்சு படம் இப்போ நம்ம நிஜத்தில் அது பண்ணால் இந்திய இராணுவம், இந்திய காவல்துறை அல்ல ஒரு படத்தில், நீ படத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் டாஸ்மாக் கடை இருக்குது, அதனால எத்தனை விதவைகள் செத்து போயிருக்காங்க, எத்தனை விதவைகள் வந்து எத்தனை விதவைகள் இருக்காங்க, எத்தனை கணவன் செத்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி நீட்டாக எடிட்டிங் பண்ணி கொண்டு ஒரு படம் இருக்குண்ணே, அது புரட்சிகரமாக கொடுங்கண்ணே. அதை நீங்கள் யாரை வச்சு வேணாலும் எடுத்து அதுக்கு மியூசிக் கோர்ப்பு கொண்டு ஒரு படம் இருக்குண்ணே. அடுத்து பாண்டியர்கள் போல, சோழர்கள் போல யாத்திசை படம் வந்தது பாருங்க,
அது மாதிரி ஒரு கதாபாத்திரம் சுமந்து யாத்திசை 2ல ஆனா இவங்க முட்டாள் மக்களா இருக்காங்கண்ணே, கேடுகட்ட மக்களா இருக்காங்கண்ணே, திரையில மட்டுமே தலைவனை தேடுறாங்கண்ணே. நீங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியாதுண்ணே. திரையில போய் நடிங்கண்ணே, நீங்க நம்பிடுவாங்கண்ணே. ஆனா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் வந்து பகிரங்கமா நான் சொல்றேன் அண்ணே, பிரெஞ்சு நாட்டுல அங்க மன்னராட்சி முறை இருந்தது. அந்த மன்னராட்சி முறையை ஒழிப்பதற்கு எவ்வளவோ போராடி பார்த்தாரு நெப்போலியன். அவர்கள் விடல. கன்சில்டன்டானுங்கிற ஒரு அமைப்பு முறையை வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே வந்து மன்னராட்சி முறை இருந்தா மட்டும்தான் இங்க வந்து நீ மன்னராக முடியும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அப்போ தனக்கான மக்கள் பலத்தை திரட்டி இவர் கன்சல்டன்டால உள்ள போய் சேர்ந்து இவர் நம்மளை மன்னர் ஆனாதான் இந்த மன்னராட்சி முறையை ஒழிக்க முடியல. மன்னர் ஆனாருன்னு மன்னராகி இந்த கிரீடத்தை தூக்கி வச்சாரு. வச்சு அவர் சர்வ அதிகாரத்தை எடுத்தாரு. மக்கள் சப்போர்ட் வந்துச்சு. மன்னராட்சி முறையை மன்னராக இருந்து ஒழிச்சார். யாரு? மாவீரன் நெப்போலியன். அதுபோல இந்த மக்கள் திரையில மட்டும்தான் போர் புரிஞ்சவனை பிரபாகரனா ஏத்துக்கிறான். திரையில மட்டும்தான் பெண்களை கற்பழிக்கணும்னு கொன்றத தமிழரசனா ஏத்துக்கிறான். நீங்க தரையில, நிலத்துல, இன்னும் பல இடங்கள்ல நீங்க எல்லாம் பேசிட்டீங்க. திரையில போய் தயவு செய்து இந்த கதாபாத்திரத்தை மூலம் நடிங்க நடிங்க நடிங்க. இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஐடிவிங்க வழக்கறிஞர் பாசறைங்க இங்க வலுப்படுத்துங்க. கட்சி உள்கட்டமைப்பை தெளிவாக கொண்டு போங்க. அடுத்த 2031 நாம் தமிழர் கட்சி நம்ம அரியணையில் ஏறலைன்னா நீங்க பாருங்க.